Hi, it's a Tech Friend. Welcome to Tech Free Tablet. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணாலும் அந்த ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒரு ஐஃபோன் 12ஓட வியூவை நீங்கள் மாற்ற போகிறீங்க. உங்கள் லாக் ஸ்க்ரீன் அண்ட் தென் உங்கள் கீபேட், உங்கள் நோட்டிஃபிகேஷன், ஒரு ஸ்க்ரீன்லேருந்து அடுத்த ஸ்க்ரீன் மூவ் ஆகுறது, உங்களோட செட்டிங்ஸ் டோட்டலாக எல்லாமே ஒரு ஐஃபோனோட வியூவாக நீங்கள் கேரி பண்ண போகிறீங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் அண்ட் ட்ரை இட் அவுட். நம்ம சேனலில் கேரி பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஹவ் டு கோ ஃபார் a subscribe and let's attend to our concept. ஸோ இது ரெட்மி நோட் 9. இந்த கான்செப்ட் தான் நம்ம இப்போது ஐஃபோனாக சேஞ்ச் பண்ணக்கூடிய செட்டிங்ஸை கேரி பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு iOS லான்ச்சர் 14, இங்கே உங்கள் iOS லான்ச்சர் 14 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் ஹலோ ஆல் த டைம். இதில் உங்களுக்கு மேலே லாக் ஸ்க்ரீன், கண்ட்ரோல் சென்டர், அசிஸ்டிவ் டச், இந்த 3 கான்செப்ட் இருக்கும். இந்த 3ஐயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது உங்கள் லாக் ஸ்க்ரீன் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்குரிய கான்செப்ட். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே. இங்கே உங்களோட iOS லான்ச்சர் அண்ட் தென் லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர், நம்மளோட ஒய்ஃபை, வால்யூம், இதுக்குரிய செட்டிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் உங்களோட கண்ட்ரோல் சென்டர். இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன். இங்கே அலோ இன்டிமேட் பண்ணிக்கோங்க. பேக். அண்ட் தென் லாஸ்ட்டாக உங்களோட அசிஸ்டிவ் டச். ஓகே. இதுதான் உங்களோட ஃப்ளோட்டிங் ஐக்கான்லாம் கொண்டு வரதுக்குரிய அசிஸ்டிவ் டச். ஓப்பன். இங்கே அலோவ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் ப்ரெஸ்ன்னு என்ன செட்டிங்ஸ் வேணும்னு கேட்கும். நாம் இப்போது டபுள் டேப் கொடுத்துடலாம். ஆக்ஷன் ஹோம். ஸோ சிங்கிள் டேப்பில் உங்கள் ஃப்ளோட்டிங் மெனு. இங்கே உங்கள் ஃபிக்ஸட் பொசிஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. பேக். இங்கே உங்கள் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கடுத்து செட்டிங்ஸ் வாங்க. உங்கள் ஆண்ட்ராய்டில் இங்கே கீழே உங்களுக்கு பேக் பட்டன்ஸ்லாம் இருக்கும், பட் உங்கள் ஆப்பிள் அது கேரி ஆகாது. அதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் டிஸ்பிளேயில் போய்ட்டு இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பட்டன்ஸுங்கிறத ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டருங்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு கீழே உங்களுக்கு இங்கே பேக் பட்டன் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் இனிமேல் ஆப்பிளில் கேரி பண்ணுற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் எதிரி மூவ் ஆயிருங்க. இங்கே உங்களோட கண்ட்ரோல் சென்டர் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு பொசிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக ரைட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் பாட்டம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைஸ் நீங்கள் எவ்வளோத்து உங்கள் சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே இங்கே ஸ்வைப் பண்ணாலே உங்கள் ஆப்ஷன் இங்கே ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா செட்டிங்ஸும் இங்கே உங்களுக்கு கேரி ஆகும். அண்ட் இது உங்களோட அசிஸ்டிவ் ஈஸி டச். இதை கிளிக் பண்ணி உங்களோட செட்டிங்ஸ், ஹோம் எதுக்கான நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கீபோர்டு கேரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கீபோர்டு இங்கே ஓப்பன் ஆகிடும். அண்ட் லாஸ்ட் திங் உங்கள் வால்பேப்பர். இது ஆப்பிளோட ஹெச்டி வால்பேப்பர். இது ஒரு லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நம்ம வால்பேப்பரை அங்கே அட்டாச் பண்ணிடலாம். இப்போ உங்கள் ரெட்மி நோட் 9 கம்ப்ளீட்டாக ஒரு ஐஃபோன் 12க்குரிய செட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் இருக்கிற கிளாக் கூட உங்கள் ஐஃபோனில் கேரி பண்ணுற மாதிரி வித் செகண்ட்ஸோடு இங்கே கேரி ஆகும். ஒரு ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு ஐஃபோன் மாதிரியே உங்கள் ஃப்ளோட்டிங் எல்லாமே இங்கே கேரி ஆகும். உங்களோட கீபேட். ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களோட ஐஃபோனுக்குரிய ஃபுல் லான்ச்சரும் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம கேரி பண்ணலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் அண்ட் ட்ரை இட் அவுட்.
அண்ட் திஸ் அ கான்செப்ட் எப்படி உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒரு ஐஃபோன் வியூக்கு மாற்றலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்போனாலும் உங்கள் ஐஃபோன்லேருந்து உங்கள் நார்மல் மோடுக்கு மாறலாம். அப்படி மாறணும் அப்படின்னா உங்களோட லான்ச்சர் ஃபுல்லாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நார்மல் மோடுக்கு நீங்கள் திரும்ப வந்துடலாம். ஸோ இட் இஸ் a beautiful concept. Try it out. Share this tablet to all your friends and definitely you can get a lot of technology idea from this TechFit tablet and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet you in the next tablet and this bye from my tech friend. Thank you.